ஆல் வெல்கம் டு கெம் ரிச்சுவல் கைட். இந்த சேனலில் நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டுடே லெட் வி see about terminology in metallurgy. மெட்டலர்ஜியில் இருக்கிற important terms என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். First let we see about minerals. A mineral may be a single compound or a complex mixture of various compounds of metals found in earth. ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் காம்பவுண்டாகவும் இருக்கலாம், இல்லை 2-3 காம்பவுண்ட் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சராகவும் நம்மளுக்கு எர்த்தில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெட் வி see about ores. The mineral from which a metal can be readily and economically extracted on a larger scale said to be an ore. எந்த மெட்டல்லிருந்து மினரல்ஸ் ஈஸியாகவும் எக்கனாமிக்கலி லார்ஜர் ஸ்கேல்லையும் கிடைக்குதோ அதை அதோடைய ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். எல்லா ஓர்ஸும் மினரல்ஸ்னு சொல்லுவோம், பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. கிளே அண்டு பாக்சைட் அப்படிங்கிற 2 மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் தி 2 மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். இந்த ரெண்டுமே அலுமினியமோட மினரல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அலுமினியம் கேன் பி ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்ட்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் பாக்சைட்ஸ். ஸோ அலுமினியம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி லார்ஜர் ஸ்கேலில் வந்து பாக்சைட்லேருந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹென்ஸ் பாக்சைட் இஸ் an ore of aluminium and clay is its mineral. ஸோ இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, பாக்சைட் வந்து அலுமினியமோட ஓர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கிளே வந்து அதோடைய மினரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெட் வி see about mining. The process of extracting the ore from the earth crust is called mining. ஸோ மைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் க்ரஸ்டில் இருந்து நம்ம ஓர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். கேகு ஆர் மேட்ரிக்ஸ். ஸோ த ராக் impurity associated with an ore is called gangue or matrix. அதாவது ஒரு மினரலில் ராக் பாறை துகள்களோ இல்லை மண்ணோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெட் வி see about flux. It is the substance added to the ore to reduce the fusion temperature and to remove the impurities. Example, calcium oxide, it's a basic component. Silica is an acidic compound. If the gague is acidic, the base flux is added and vice versa. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை, ஓரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஃபியூஷன் டெம்பரேச்சரை வந்து இன்டியூஸ் பண்ணி நம்ம அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கால்சியம் ஆக்சைடு வந்து ஒரு அசிடிக் பேசிக் காம்பவுண்ட், சிலிக்கா வந்து ஒரு அசிடிக் காம்பவுண்ட். இப்போ நீங்கள் கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேசிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய கேகு எப்படி இருக்கணும்னா அசிடிக் காம்பவுண்டாக இருக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் சிலிக்காவை வந்து பியூரிஃபை பண்ணும்போது அதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேசிக் காம்பனண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் லெட் வி see about slag. It is the fusible product formed when a flux react with a gague during the extraction of metal. ஸோ ஸ்லாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற கேக்யூ மெட்டீரியலை நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த கேக்யூ மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளக்ஸ் காம்பனண்ட்டை உள்ளே ஆட் பண்ணுவோம். அந்த ஃப்ளக்ஸும் கேக்யூ மெட்டீரியலும் கம்பைன் ஆகிட்டு வெளியே வர ப்ராடக்ட், அன்வான்ட் வேஸ்ட் ப்ராடக்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெட் வி see about smelting. Smelting is the process of reducing the roasted metallic oxide from the metal in its molten condition. In this process, impurities are removed as sludge by the addition of flux.
ஸோ இது ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்டல் வந்து மோல்டன் கண்டிஷனில் இருக்கும்போது அதில் இருக்கிற ரோஸ்டட் மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸாக தான் ஸ்மெல்ட்டிங்கை நம்ம சொல்கிறோம். இன் திஸ் ப்ராசஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்டு ஆஸ் ஸ்லாக் பை தி அடிஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ இதில் இந்த ப்ராசஸ் மூலியமாக இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஸ்லாகாக வந்து ரிமூவ் பண்ணுறோம். எதை ஆட் பண்ணும்போது ஸ்லாகாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஆடிங் ஃப்ளக்ஸ் மெட்டீரியல் the impurities are converted into slag and removed அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் let we see about types of separation or concentration of an ore. அதாவது ஓர்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். there are 4 major types of separation of ores based on nature of the ore. ஸோ ஓர்ஸோட நேச்சரை வச்சு 4 டைப்ஸாக வந்து ஓர்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஓர் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 8.1. என்னென்ன டைப் ஆஃப் ஓர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற டேப்லர் காலமில் வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சைடு ஓர்ஸுக்கு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. கார்பனேட் ஓர்ஸு, ஹேலைட் ஓர்ஸ், சல்ஃபைடு ஓர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கான வேரியஸ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மெத்தட், இல்லைன்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்னு சொல்லலாம். இதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் இன் தி டென்சிட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி ஓர் அண்ட் தி கேகு இஸ் தி மெயின் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் மெத்தட். ஆக்சைடு ஓர்ஸ் ஆர் பியூரிஃபைடு பை திஸ் மெத்தட். எக்ஸாம்பிள் ஹேமடைட் Fe2O3 த ஓர் ஆஃப் அயான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓரோட டென்சிட்டியும் அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் வச்சு தான் இந்த மெத்தடோட மெயின் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் வந்துட்டு ஆக்சைடு ஓர்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹேமடைட் அப்படிங்கிறது அயானுடைய ஒன் டைப் ஆஃப் ஓர். இதிலிருந்து ஆக்சைடை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா when the ore is heavier than the impurity this method can be used. அதாவது ஜென்ரலாகவே அந்த ஓரை விட அதோடைய இம்ப்யூரிட்டி வந்து ஹெவியராக இருந்துச்சு அப்படின்னா இம்ப்யூரிட்டியை விட ஓர் வந்து ஹெவியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த டைப் ஆஃப் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஓர்ஸை வந்து செப்பரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். த ஓர் இஸ் போர்டு ஓவர் அ ஸ்லோப்பிங் வைப்ரேட்டிங் டேபிள் வித் க்ரோஸ் ஜெட் ஆஃப் வாட்டர் இஸ் அலோட் டு ஃப்ளோ ஓவர் இட். த டென்சர் ஓர் particles settle down in the grovens and lighter gagu particles are washed down by water. ஸோ இது வந்து ஒரு வைப்ரேட்டிங் ஷீல்டில் வந்து நம்ம இந்த இம்ப்யூர்டு ஓரை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை ஃப்ளோ பண்ணுறோம். ஃப்ளோ பண்ணும்போது டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஓர் பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செட்டில் டவுன் ஆயிரும். அதோட லைட்டர் கேக்யூ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே வந்து ஃப்ளோட்டடாக இருக்கும். அது வாட்டரில் வந்து வாஷ் அவுட் பண்ணி வெளியே எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் வந்து ஓர் வந்து ஹெவியர் பார்ட்டிக்கலாகவும் அதோட இம்ப்யூரிட்டி வந்து லைட்டர் பார்ட்டிக்கலாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக ஆக்சைடு ஓரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெட் வி see about மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா the magnetic property of the ores from the base of separation. When either the ore or the gagu is magnetic, this method is employed. Example tin stone, the ore of tin. ஸோ இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஓர்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டின் ஸ்டோன் ஆக்சைடை வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து செப்பரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கலி அதோட மெட்டாலிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அந்த ஓருக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரியான டைப் ஓர்ஸை வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து பியூரிஃபை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இந்த crushed ore is placed over a conveyor belt which rotate around 2
metal wheels, one of which is magnet. The magnetic particles are attracted to the magnetic wheel and fall separately apart from the non-magnetic particles. ஸோ இதோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடில் அதோட மேக்னெட்டிக் செப்பரேஷனோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெட்டல் வீல்ஸ் இருக்கும், மேக்னெட்டிக் வீல்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெண்டு மேக்னெட்டிக் வீல்ஸும் எதனால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மேக்னெட்டிக் வீல்ஸும் ஒரு கன்வேயர் பெல்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபைன்லி க்ரஷ்டு ஓர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கன்வேயர் பெல்ட் மேலே நம்ம போர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த ஓர்ஸ் வந்து அந்த கன்வேயர் பெல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கலெக்டிங் பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகுது. ரிமைனிங் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது வந்து அதுக்கு அப்பார்ட் ஃப்ரம்ல இருக்கிற ஒரு பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஓர்ஸை வந்து இந்த டைப் ஆஃப் மெத்தடில் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெட் வி சி அபவுட் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இதோட பிரின்சிபல் என்னென்னு பார்க்கலாம். திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரிஃபரன்ஸ்லி வெட்டபிளி ஆஃப் தி ஓர் வித் ஆயில் அண்ட் த கேகு பார்ட்டிகல்ஸ் பை வாட்டர். Lighter ores such as sulfide ores are concentrated by this method. For example, zinc blended. ஓகே, ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளான்ட் அப்படிங்கிற மெட்டலை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபோம்ஸ் மூலியமாக, அதாவது லைட்டர் மெட்டீரியலாக இருக்கிற ஓர்ஸை வந்து இந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ லைட்டர் மெட்டீரியலாக இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோமில் வந்துட்டு ஆட் ஆயிரும். அது ஹெவியர் பார்ட்டிக்கல், அதோட கேகு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழே செட்டில் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஃபோமை தனியாக கலெக்ட் பண்ணி வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா அதில் இருக்கிற மெட்டல்ஸை நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. when the impurities is heavier than the ore, this method can be used. ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஓர்ஸ் வந்து கேகு இம்ப்யூரிட்டிஸை விட ஹெவியராக இருக்கணும்னு பார்த்தோம். பட் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஓர்ஸ் வந்து லைட்டராகவும் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஹெவியராகவும் இருந்துச்சுன்னா ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இதில் வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டல்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளான்ட் மெட்டல்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். த க்ரஸ்டு ஓர் இஸ் டேக்கன் இன் அ லார்ஜர் டேங்க் கண்டெய்னிங் பைன் ஆயில் அண்ட் வாட்டர் அண்ட் அஜிடேட்டட் வித் அ கரண்ட் ஆஃப் கம்ப்ரஸ்டு ஏர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து க்ரஸ்டு ஓர்ஸை வந்து ஒரு லார்ஜர் டேங்க்கில் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டேங்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைன் ஆயில், வாட்டர் இருக்கும். ஆல்ரெடி இதுக்குள்ளே பைன் ஆயிலும் வாட்டர் மிக்சரும் உள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டினியூஸாக அஜிடேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூஸாக இதை வந்து அஜிடேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ யூஸிங் கம்ப்ரஸ்டு ஏரை வச்சு இதை வந்து அஜிடேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் த ஓர் இஸ் வெட்டட் பை தி ஆயில். இந்த ஓர் வந்து ஆயில் மூலியமாக வெட் ஆகிட்டு த ஆயில் அண்டு கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேகு. ஸோ அந்த ஆயிலோட கம்பைன் ஆகும்போது கேகு வந்து தனியாக கீழே செப்பரேட் ஆயிடுது. இது மேலே இருக்கிற ஃபோமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நம்மளுடைய மெட்டல்ஸ் வந்து பியூர் மெட்டல்ஸ் அதில் போய் அட்டாச் ஆகுது. சின்ஸ் த ஓர் இஸ் லைட்டர் இட் comes on the surface with the fourth and the impurities are felt behind. ஸோ இந்த டைப்பில் என்ன நடக்குதுன்னா, லைட்டர் மெட்டீரியலாக இருக்கிற ஓர் வந்து மேலே வந்து ஃபோமில் மிங்கிள் ஆயிடுது. ஹெவியர் மெட்டீரியலாக இருக்கிற கேகு வந்து கீழே வந்து செட்டில் டவுன் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம மேலே இருக்கிற ஃபோமை மட்டும் தனியாக எடுத்து வாட்டரில் வாஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதில் இருக்கிற ஓர்ஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பியூரிஃபைடு ஓர்ஸாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க.
That's it. Next let me see about chemical methods or lozing சொல்லியிருக்காங்க. In this method is employed when the ore is a very pure form. ஸோ இந்த மெத்தடில் வந்து வெரி பியோர் ஃபார்ம் ஆஃப் ஓர்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The ore is treated with a suitable reagent such that the ore is soluble in it but the impurities are not. ஸோ இந்த ஓர் வந்து இப்போ நம்ம ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த சால்வெண்ட்டில் வந்து நம்ம பியூரிஃபை பண்ண வேண்டிய ஓர் வந்து சாலிபிளாக இருக்கணும். இம்ப்யூரிட்டிஸ் வந்து சாலிபிளாக ஆகக்கூடாது. அந்த டைப் ஆஃப் சால்வெண்ட்டை வந்து செலக்டிவாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்டு பை ஃபில்ட்ரேஷன். ஸோ இப்போ வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா நம்மளோட சாலிபிள் பார்ட்டிகிள்ஸை வந்து லிக்விடை வந்து தனியாக ஒரு இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அன்சாலிபிள் ஓர்ஸை வந்து தனியாக இந்த மெத்தடில் செப்பரேட் பண்ண முடியும். த சொல்யூஷன் ஆஃப் தி ஓர் that is the filtered is treated when a suitable reagent with precipitate the ore. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கலெக்ட் பண்ண பியோர் டைப் ஆஃப் ஓரை வந்து எவாப்ரேஷன் மெத்தட்லேயோ இல்லை ப்ரிசிபிடேஷன் மெத்தட்லேயோ நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து பியோர்டு ஓராக கன்வெர்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் கொடுத்துருக்குறாங்க. அலுமினியம்லேருந்து செப்பரேட் பண்ணுற பாக்சைட் ஓரை வந்து இதில் செப்பரேட் பண்ண முடியும், இந்த மெத்தடில் செப்பரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.